Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Mrs. Nithya Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆரஞ்சும் கேரட்டும் வச்சு நான் இன்னைக்கு வந்து ஜூஸ் பண்ண போறேன். 2 ஆரஞ்சு எடுத்துர்க்கேன், 2 கேரட் எடுத்துர்க்கேன். கேரட்டை வந்து நல்ல தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இத எல்லாத்தையும் நான் வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்க போறேன். அதே மாதிரி ஆரஞ்சையும் நான் வந்து தோல் எடுத்துட்டு நல்லா நான் வந்து சொலசொலையா எடுத்துக்க போறேன். இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி எடுத்துர்க்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துர்க்கேன். இதையும் பொடிசா கட் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து அரைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். அதுல நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வெச்சிருக்கிற இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை பொடிசா கட் பண்ணியிருக்கேன். இதையும் நான் இதுல சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஒரு திருப்பிடலாம். நான் வந்து நல்ல ஒரு கோர்ஸா நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்டையும் இஞ்சியும் நல்ல கோர்ஸா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நான் சொலையா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உள்ள விதையை மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தோலோடு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அப்படியே நம்ம அரைச்சிட்டு நம்ம எப்படியும் அந்த பல்ப் எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால கொட்டையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொட்டை தான் நமக்கு வந்து கசப்பு கொடுக்கும். அதனால கொட்டையை மட்டும் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நான் வந்து நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஃபில்டர் வச்சு நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து இதில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வடிய வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வடிய வச்சு எடுத்தாச்சு. நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுடுறேன். அதையும் நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜூஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்தாச்சு. கூடவே நான் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேன் விட்டு தான் நான் வந்து இன்னைக்கு செய்கிறேன். நல்ல ஒரு நேச்சுரலான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து தேன் விட்டுருக்கேன். தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேன் விட்டுருக்கேன். நல்லா நான் வந்து தேன் மிச்சம் இருக்கிற தேனையும் நான் வந்து ஆரஞ்சு ஜூஸில் போட்டுட்டு நல்லா நான் வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளுடைய ஆரஞ்சு கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து ஐஸ் போடலை. உங்களுக்கு கூலாக சாப்பிடணுன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சுவையான ஆரஞ்சு கேரட் ஜூஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து 2 விதமான ஒரு ஃப்ரூட் ஒரு வெஜிடபிள் ரெண்டும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது ஆரஞ்சில். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.